Hi friends, welcome to Intu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷலா ரொம்ப சிம்பிளா அதே நேரத்துல ரொம்பவே டேஸ்டான மா லட்டு ஈஸியா செஞ்சிரலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த தீபாவளிக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 4 கப் அளவு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த பாசிப்பருப்புலேருந்து நல்ல வாசனை லைட்டாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். விடாமல் ஒரே தீயில் வச்சு வறுக்கணும். அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக வறுப்படும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வறுபட்டு வந்திருக்கு. இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா மிக்சியில் கூட அரைச்சிட்டு சல்லடையில் இருக்கிற ரொம்ப சின்ன ஓட்டை இருக்கிற சல்லடையில் சலிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். மிஷினில் கொடுக்கும்போதே நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிடுங்க. அப்போது தான் நம்மளுக்கு லட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை ரெடி பண்ணிக்கலாம். 1 கிலோ அளவு பாசிப்பருப்புக்கு நான் இன்றைக்கி ஒரு 650 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது அளவான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 3/4 கிலோ அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையை பவுட்ரு பண்ணும்போது இது கூட 5 ஏலக்காவும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சாச்சு. இப்போ இந்த சுகர் பவுடரை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு மாவோட சேர்த்துடலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். அதே மாதிரி சர்க்கரையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் அரைச்சி அகலமான பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் பாசிப்பருப்பு மாவை. அது கூடவே நம்ம சர்க்கரை பவுடரையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களோட கை வச்சோ இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் சர்க்கரை எல்லா பக்கமுமே ஒரே அளவில் படும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இப்போது இதை 2 பேட்சாக பிரித்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம லட்டு பிடிக்கும்போது நெய் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 2 பேட்சாக பிரிச்சிட்டோன்னா அந்த சூடு நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் பாதி அளவு மாவு இப்போ எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம நெய் சூடு பண்ணிக்கலாம். கடாயில் மெஷரிங் கப்பில் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான அளவு நெய் எடுத்திருக்கேன். இதை நம்ம சூடு பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற அளவு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிருக்கிற மாவில் பாதி அளவுக்கு தான் நான் இப்போ நெய் சொல்லியிருக்கேன். நெய் நல்லா சூடு ஏறணும். சூடானதுக்கு அப்புறமா இது கூட நான் பாதாம் முந்திரி ரெண்டுமே சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நட்ஸே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எந்த நட்ஸுமே இல்லாமல் நெய்யை மட்டும் சூடு பண்ணி சேர்த்து கூட லட்டு பிடிச்சிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நெய்யில் இதெல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மிக்ஸை அப்படியே நம்ம மாவில் சேர்த்துடலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க. இப்போ நீங்கள் சேர்த்த உடனே நம்மளால் உடனே கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூனோ இல்லை சின்ன கரண்டியோ வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற நெய் எல்லா மாவுலையுமே நல்லா ஈவனாக படணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட கை பொறுக்கிற சூடு வந்த உடனே உங்களோட கை வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு மாவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு பார்க்கணும். இப்படி பிடிச்சோன்னா ஷேப் நிற்கிது அப்படின்னா நம்மளுக்கு நெய் போதும்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு மாவு பிடிக்க வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் சூடு பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சரியாக இருக்கிறதுனால நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. உங்களோட கையில் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பால் மாதிரி இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா லட்டுவுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான மா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த லட்டு நீங்கள் வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.